ஃப்ரெண்ட்ஸ், அவன் பெயர் காசிம். சமர்களும் சம்பவங்களும் விபத்துகளும் ஒன்றன் பின் ஒன்றாக காளான்கள் போல் கிளம்பும் நிம்மதியற்ற இந்த பிரபஞ்சத்தில் சிறிது அமைதி நிலவுகின்ற இடமொன்று இல்லாமல் இல்லை. அரசியலில் அதிர்ச்சியை உண்டாக்கியவர்களும், குடும்ப விவகாரங்களில் தாடிகளை பிணைத்துவிட்டு கும்மாளமடித்தவர்களும், வானளாவிய மனக்கோட்டைகளை கட்டி வயிறு புடைக்க சிரித்தவர்களும், மறுமையிலே வதங்கியவர்களும், அமீர்களும், அவர்களிடம் யாசகம் பெற்ற பக்கிரிகளும் தங்கள் வாழ்நாட்களை ஒருவாறு தட்டி கழித்துவிட்டு இறுதியில் அடைக்கலம் புகுவது அந்த ஓரிடத்தில்தான். உயர்வு தாழ்வு என்ற வேறுபாடுகள் அவ்விடத்தில் இல்லை. ஆண் பெண் என்ற பிரிவினை அங்கே இல்லை. ஆனால் சாதி மதம் என்ற பாகுபாடு மாத்திரம் என்ற குதலை சொல்லை வீறிட்டு கிளப்பியது முதல் உலகத்தாரிடம் இறுதி சலாம் வைத்துவிட்டு மறையும் வரை இஸ்லாம் என்ற மதத்தை ஆலிங்கனம் செய்து நின்ற ஜீவன்களுக்காகத்தான் அங்கே தஞ்சம் உண்டு. மற்றவர்களுக்கு அந்த பாக்கியம் கொடுத்து வைக்கவில்லை. அடர்ந்த இலைகளை கொண்ட பரந்த கிளைகளை உடைய வாதுமை மரங்களும் இலுப்பை மரங்களும் அவ்விடத்தை சுற்றி வரம்பாக நின்றன. ஹோவென்று அலறிக்கொண்டு வீசும் மணற்காற்றில் அவதியுற்ற இலைகள் ஒன்றோடொன்று உராய்ந்து எழுப்பிய பயங்கர சலசலப்பு அங்கு நிலவிய அமைதியை மெதுவாக கலைக்கத் தொடங்கியது. அந்த சோக ஒளியை கேட்ட ஆந்தைகள் மரப்பொந்துகளின் வெளியே தங்கள் கழுத்துக்களை நீட்டி வெடுக்கு வெடுக்கென்று நெரித்து தங்கள் வெறுப்பை காட்டத் தொடங்கின. இரைச்சல் பேரிச்சலாக மாறியதும் அங்குமிங்கும் கல்லறைகளும் சமாதிகளும் சிதறி காணப்பட்ட அந்த இடத்தில் பீதியை உண்டாக்கும் சூழ்நிலை வியாபித்தது. வெய்யோனின் கொடுமையினாலோ அன்றி ஜன்ம பலாபலன்களின் விளைவினாலோ சமாதிகள் சரிந்தும் பிளந்தும் மயிர் சிலிர்க்கும் கோரக்காட்சியை தோற்றுவித்தன. மடிந்த பின் மண்ணோடு மண்ணாகியும் மாநில மக்கள் மறவாதிருக்க நாமகரணங்களும் மெய்கீர்த்திகளும் சூட்டிக்கொண்ட கல்லறைகள் கவிழ்ந்தும் உடைந்தும் இதுதான் உன் முடிவு என்ற மறக்க முடியாத உண்மையை மனித பிறவிக்கு பறைசாற்றி தெரிவித்துக் கொண்டிருந்தன. காலடி சுவடுகளினால் ஏற்பட்ட ஒற்றேடி பாதை ஒன்று வளைந்த வண்ணம் அங்குமிங்கும் ஓடி ஒரு பாழடைந்த கிணற்றை அடைந்தது. கிணற்றருகில் சோகமே உருவெடுத்தது போல் நின்ற கொய்யாமரத்தின் கிளையொன்றில் பாதாங்கொட்டையை மிக்க சுவாரஸ்யமாக சுவைத்தபடி வௌவால் ஒன்று ஹாயாக தொங்கிக் கொண்டிருந்தது. தேடாத தருக்களையெல்லாம் தேடி திரிந்த அதன் காதலன் அதை கண்டவுடன் சரேலென்று பாய்ந்து காதிலை எழுப்பிக்கொள்ள எத்தனித்தான். கிரீச் கிரீச் என்ற அந்த காதலர்கள் குஷியுடன் பரிமாறிக்கொண்ட காதல் மொழிகள் மரத்தின் நிழலிலே கல்லறை ஒன்றை மஞ்சமாக அமைத்து கொண்டு கவலை ரேகைகள் படர்ந்த வதனத்துடன் படுத்திருந்த கிழவனின் செவிகளில் நாராச ஒளி போல் வீழ்ந்தன. அவன் அண்ணாந்து பார்த்தான். வட்டமிட்டு திரியும் வௌவால் கைகளை பிசைந்து கொண்டு எழுந்தான். வெறுப்பும் எரிச்சலும் அவன் முகத்தில் மாறி மாறி தோன்றி மறந்தன. பலத்த போராட்டம் அவன் உள்ளத்தில் உருவாகி கொண்டிருந்ததை அவனுடைய நிலைமை பளிச்சென்று எடுத்து காட்டியது. சப்பி எறிந்த மாங்கொட்டையை போன்ற கன்னங்கள், சுருக்கங்கள் படிந்த குறுகிய நெற்றி, இலவம் பஞ்சை போன்ற தாடி, கிழிந்த பினாங் பனியன் ஒன்று அவன் அகன்ற மார்பை மறைத்திருந்தது. பஞ்சவர்ண கைலியை இடுப்பில் இறுக கட்டி அதை சுற்றி அகலமான தோள்பெட்டை கட்டியிருந்தான். அவன் வாழ்க்கையே ஒரு விசித்திரம். அந்த இடம்தான் அவன் ஜீவனத்தின் அஸ்திவாரம் என்று கூறிவிடலாம். 6 அடி நீளமும் 4 அடி அகலமும் 8 அடி ஆழமும் கொண்ட பள்ளத்தை அந்த இடத்தில் அவன் தோண்டிவிட்டால் 2 ரூபாய் கூலியாக அவனுக்கு கிடைத்துவிடும். தவிர உடுத்துக்கொள்ள 6 முழம் துப்பட்டா துண்டை அவனுக்கு ஜகாத்தாக கொடுத்து விடுவார்கள். அவ்விடத்திற்கு அவன் காவலனாக இருந்ததால் தினம் ஒன்றுக்கு 2 படி அரிசி அவனுக்கு கிடைக்குமாறு மசூதியின் ஜமாத் ஏற்பாடு செய்திருந்தது. சமாதிகளையும் கல்லறைகளையும் சுத்தப்படுத்தி தண்ணீர் தெளித்து பூச்செடிகளை வளர்ப்பது அவன் முக்கிய வேலையாகும். ஏதாவது ஒரு கல்லறையை உட்காருவதற்கு ஆசனமாக வைத்துக் கொள்வான். தரையில் கிடக்கும் வாதுமை இலைகளை கால்களினால் அப்புறப்படுத்தி அங்கு ஒளிந்திருக்கும் ஓணான்களை விரட்டுவது அவன் பொழுதுபோக்காகும். அவன் உள்ளத்தில் வீசிக்கொண்டிருந்த சூறாவளியின் உக்கிரம் தனிய ஆரம்பித்தது. வேப்பம்பழங்களை தேடிக்கொண்டு சமாதிகளின் மீது துள்ளி திரியும் அணில்கள் அவன் கண்களுக்கு தென்படலாயின. காசிம் என்று ஹக்கீம் எழுப்பிய உரத்த குரல் அவன் செவிகளில் லேசாக விழுந்தது. எழுந்து நின்றான். இனிமேல் அல்லாஹூ தாலா மெகரில் தான் விட்டுட வேணும். செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு என்றார் ஹக்கீம். அவர் நாட்டு வைத்தியர். எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்றான் அந்த கிழவன் தழுதழுத்த குரலில் கைகளை பிசைந்து கொண்டு. நமக்கெல்லாம் மேல ஆண்டவன் ஒருத்தான் இருக்கான் என்பதை மறந்து விடாத. மனிதன் கையில என்ன இருக்கு? நாடி தளர்ந்து போச்சு. இனிமே நடக்க வேண்டிய வேலையை பாரு. உன் மாமு, காலா, கச்சா இவங்களை வர சொல்லி ஆள் அனுப்பிடு. ரொம்ப தொலைவிலிருந்து அவர்களும் வர வேண்டியதாய் இருக்கு. நான் போய் நாளை காலையில ஸ்பரு வர்றேன். தைரியமா இரு. இவ்வாறு ஆறுதல் மொழிகள் கூறிவிட்டு மறைந்தார் ஹக்கீம். சுற்றி நிற்கும் கல்லறைகளுக்கிடையே அந்த கிழவனும் ஒரு கல்லறை போல் ஸ்தம்பித்து நின்று விட்டான். குடிசையை அடைந்தான். உள்ளே எட்டி பார்த்தான். திக்கு முக்காடி திணறிக்கொண்டு அவன் துணைவியின் அடிவயிற்றிலிருந்து மேலெழுகின்ற பெருமூச்சு அவன் செவிகளில் தெளிவாக விழுந்தது.
அருகில் அமர்ந்து அவள் சிரத்தை அன்புடன் எடுத்து தன் மடியின் மீது வைத்து கொண்டு நீண்டதொரு பெருமூச்சு விட்டான். சிக்குகள் கொண்ட அவன் கேசத்தை அவன் விரல்கள் தடுமாற்றத்துடன் கோதிவிட்டு கொண்டிருந்தன. அவன் மாசற்ற மனம் கடந்த நிகழ்ச்சிகளை ஒன்றன் பின் ஒன்றாக புரட்டி பார்க்க தொடங்கியது. 36 வருஷங்களுக்கு முன் அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அப்பொழுது அவன் நினைவுக்கு வந்தது. அந்த காலத்தில் அவன் கட்டுக்கடங்காத காளை. அவன் பரந்த மார்பையும் குழு குழுவென்றிருந்த புஜங்களையும் ஒளிவீசும் விழிகளையும் கண்டு அவ்வூராரே பெருமைப்பட்டார்கள். மண்வெட்டியை கைகளினால் எடுப்பதுதான் தாமதம். 10 நிமிஷங்களில் ஒரு பள்ளத்தை தோண்டி விடுவான். ஒரு சமயத்தில் அவ்வூரில் காலராவிற்கு அநேகர் பலியானார்கள். அவர்களை அடக்கம் செய்யும் பொறுப்பு அவன் தலையில் விழுந்தது. நாளொன்றுக்கு 40 குழிகளை தோண்டும்படியான நிலைமை ஏற்பட்ட போதிலும் வெகு எளிதாக சமாளித்து விட்டான். அவ்வளவு பிணங்களையும் தன் கைகளினாலேயே புதைத்தானே. வாழ்நாளில் ஒரு தடவையாவது மணந்தாளது அவன் நயனங்கள் கலங்கினவா? கண்கள் அழுதனவா? இல்லவே இல்லை. அவன் திறமை கண்டு குழி தோண்டி காசிம் என்று பெருமையாக அவ்வூரார் அவனை கூப்பிடத் தொடங்கினார்கள். நாட்கள் செல்ல செல்ல மமதியும் மளமளவென்று அவன் மதியில் ஏறியதை அவன் ஷோக் மைனர் நடை மசூதியின் டமாரம் போல் முரசொலித்தது. அதன் விளைவாக வஸ்தாத் வேலைகளில் அவன் ஈடுபட்டான். அடிகளும் குத்துக்களும் மற்றவர்களுடன் அவன் பரிமாறிக்கொள்வது அவனுக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. வாலிப ஜோஸ் முறுக்கி ஏறிய அந்த சமயத்தில்தான் அவன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அத்தியாயத்தை துவக்கினான் காலதேவன். குழி தோண்டி காசிம் உண்மையிலே ஒரு குழியில் விழும்படி அவன் நினைத்து விட்டான். அது காதல் குழியாக இருக்க வேண்டுமென்றும் அதில் தவறி வீழ்ந்தால் சம்சாரம் என்ற ஏணியின் உதவினால்தான் வெளியேற வேண்டுமென்றும் அவன் அந்த அத்தியாயத்தில் அழுத்தமாக தீட்டிவிட்டிருந்தான். காசிமின் ஒன்றுவிட்ட மாமன் ஷேக் மீரா ராவுத்தர் பள்ளிவாசல் தெருவின் கோடியில் வசித்து வந்தார். அவர் மகள் கதீஜா அண்டை வீடுகளுக்கு தண்ணீர் ஊற்றி ஏதோ சில காசுகள் சம்பாதித்து வந்தாள். ஊரில் பல கிணறுகள் இருந்த போதிலும் தண்ணீர் எடுப்பதற்கு காசிம் வசிக்கும் அந்த மயானத்தில் உள்ள கிணற்றுக்குத்தான் அவள் போவது வழக்கம். அதற்கு காரணமில்லாமல் இருக்குமா? மெல்லிய மஞ்சள் நிற ஜிமிக்கி தாவணி மார்பலகை எடுத்துக்காட்ட, செவிகளில் வெள்ளி அழுப்புத்துக்கள் ஒன்றோடொன்று உராய்ந்து ரீங்காரம் எழுப்ப, முத்துப்புல்லாக்கு மூக்கில் அசைந்தாட, பூட்டு காப்புகள் கரங்களில் ஒலிக்க, செப்பு குடத்தை இடுப்பில் வைத்துக்கொண்டு உடலை நெளித்து கொண்டு ஜிலுஜிலுவென்று அவள் கிணற்றடிக்கு சென்று விட்டால் காசிம் அப்படியே அவள் வனப்பில் சுக்கிப்போய் வாயடைத்து நின்று விடுவான். அவளிடமிருந்து குடத்தை வாங்கி தானே வலுவில் தண்ணீர் இறைத்து குடத்தை அவள் இடுப்பில் எடுத்து வைப்பான். கதீஜா விழிகளை ஒரு சுழற்றிவிட்டு அவ்விடத்தை விட்டு மறைவாள். அவள் மறுமுறை திரும்பி வரும் வரையில் பீடியை குடித்து கொண்டு கிணற்றின் சுவர் மீது அவள் வருகையை எதிர்பார்த்தவாறே உட்கார்ந்திருப்பான். இவர்கள் கண்ணாமூச்சி விளையாட்டை அந்த கல்லறைகளும் சமாதிகளும் தான் மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தன. சில சமயங்களில் கதீஜா அச்சுப்பணியாரம், பிராசாப்பம், வட்லப்பம் கொண்டு வந்து அவனுக்கு கொடுப்பாள். அவற்றை ஆசையுடன் வாங்கிக் கொள்வான் காசிம். அவற்றை சாப்பிட்டு கொண்டே தன் பகத்தூர் செயல்களையும் அடி பிடி உதை முதலிய முப்படலங்களில் காண்பித்த சூரத்தனத்தையும் வளவளவென்று அவளிடம் சொல்லுவான். கதீஜா பூரிப்படைந்த போதிலும் அவன் பேச்சில் மமதை பிரதிப்பதை அறிந்து சற்று அருவறுப்பு கொள்வாள். முகத்தை சுளித்து கொண்டு பல கோணங்களில் தன் வெறுப்பை காட்டுவாள். காசிம் அதை துளி கூட சட்டை பண்ணாமல் தன் பிரதாபங்களை அளந்து கொண்டிருப்பான். அவனுக்கு நல்ல புத்தி கற்பித்து அவன் கர்வத்தை ஒடுக்க திட்டமிட்டான் கதீஜா. அதற்கு ஒரு தருணம் வந்தது. என்னங்க, இதை நெசமானு கேட்குறேன். நீங்க பெரிய வஸ்தாத்துன்னு ஊரே கிடுகிடுக்குதே என்று நாசுக்காக பேச்சை தொடங்கினாள் கதீஜா. அச்சமயத்தில் காசிம் மளமளவென்று கயிற்றை இழுத்து கொண்டிருந்தான். இரு, வந்து பதில் சொல்லேன் என்று குடத்தை பிடித்து கிணற்று சுவரின் மேல் வைத்தான். இப்பதான் உனக்கு தெரிஞ்சிச்சா என் சமாசாரம் என்றான் சற்று இருமாப்புடன். உங்க பிரதாபத்தை உங்க வாயாலே அடிக்கடி கேட்டு என் காது புளிச்சாறு மாதிரி புளிச்சு போச்சு. ஊராறு சொல்லிக்கிட்ட பிறந்தான் நான் நம்பினேன் என்றாள் கதீஜா. புகையிலையை வழக்கண்ணத்தில் புரட்டிவிட்டு, இந்தா பிள்ளை, என்னை நல்லா பாரு என்று தோலை குலுக்கிவிட்டு தன் மீசையின் விளிம்பை முறுக்கி கொண்டான். குழி தோண்டி காசிம் எப்படிப்பட்டவன் இப்போதாவது தெரிஞ்சிச்சா? என் பெயரை சொன்னாலே ஊரு கப்சிப்பாயிடும். ஆமா என்றான். யா அல்லா, யாராவது கைவரிசை என்கிட்ட காட்டினா அப்படியே அவனை குழி தோண்டி உசுரோட புதைச்சிட மாட்டேன். சரிதான் என்று சொல்லி கதீஜா சட்டென்று கிணற்றுக்குள் எட்டி பார்த்து மேலெழுந்த சிரிப்பை அடக்கி கொண்டாள். பாக்கு அவ்வளவு லகுவில் பாக்கு வெட்டியில் மாட்டிக்கொண்டது அவளுக்கு வியப்பாக இருந்தது. என்ன பிள்ளை, சரிதான்னு சொல்லிட்டு என்னை எதிர்த்து நிற்கிற இந்த சீமையில எவனாவது இருக்கானா சொல்லு. என்னை கண்டா கிழத்தி மீன் மாதிரி குதிச்சுட்டு ஓடிடுவானே. அவன் ஓடிட்டாலும் நீங்க குக்கு மாதிரி அவனை பிடிச்சிடுவீங்களே என்று புகழ்ந்து அவன் ஜோரை மேலும் கிளப்பி விட்டாள் கதீஜா. கதீஜா, என்னை ஒரு பையனும் எதிர்க்கவும் முடியாது, ஏமாற்றவும் முடியாது. ஏமாத்த கூட அட போ பிள்ளை, நீயும் வெட்டி பேச்சும். நானா ஏமாறுறவன்? என்னை ஏமாத்த உன்னாலே முடியாது, உன் பாப்பாமாலேயும் முடியாது என்று சொல்லி கலகலவென்று உறக்க சிரித்தான் காசிம். அவள் பாப்பாவின் ஞாபகம் வந்ததும், இதை விட்டு தள்ளு, நம்ம சங்கதி உன் பாப்பா காதில் போட்டு வச்சியா என்று குரலை தாழ்த்தி கேட்டான்.
அது என்னங்க தலை போற சங்கதி என்றால் வெடுக்கென்று உதடுகளை பிதுக்கிய வண்ணம். பாத்தியா குணத்தை காட்டியே, இந்தாம்பில்ல நீயே சொல்லு, எத்தனை நாள் ஊருக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சு தவக்கலை மாதிரி இப்படியே காணத்தை தள்ளணும்? ரம்ஜான் போய் ரம்ஜான் வந்துருச்சு, ஷவால் மாசத்துலயாவது காரியத்தை முடிச்சிட சொல்லி உன் மாப்பா காதில் ஒரு வார்த்தை போட்டு வையேன். நிக்காக்காயி உன் கழுத்துல ஒரு கருவமணி விழுந்துட்டான், அப்புறம் நம்ம பாடு ஜல்சாதான் என்று காசிம் சொல்லி முடித்தான் மிக்க உணர்ச்சியுடன். வெட்க உடலை வருத்த மௌனமாக நின்று கொண்டிருந்தாள் கதிஜா. தாவணியின் தலைப்பை சுற்றி கொண்டு விஷமம் செய்து கொண்டிருந்தது அவள் சுண்டு விரல். கதிஜா, சொல்ல மனசுல இருக்கிறத என்றான் காசிம் சற்று பொறுமை இழந்தவனாய். ஏன் இப்படி சண்டிக்கிறத மாதிரி கொதிக்கிறீங்க? என் மனசு துடிக்குது. தீமிதித்தவன் போல் காணப்பட்டான் அவன். உங்களை பார்க்கவே எனக்கு காபராவா இருக்கு. குஸ்தி பயில்வான் மாதிரி இருக்கீங்க. உங்களை கட்டிக்கிட்டா என் கொலையே நடுங்குது. ஏன் இந்த வெட்டி பேச்சு? நான் வேணுமா வேணாமா ஒரே பேச்சில் சொல்லிடு. அட அல்லாவே, இப்படி ஜல்தி பண்ணா நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் ஜவாப் சொல்ல இருக்கேன். என்ன கொடுக்க போறேன் தெரியுமா? சூடு. சூடா? நான் மாடுன்னு நினச்சிக்கிட்டியா? என்ன புள்ள பேத்துற? உங்களை நல்லா ஏமாற்றி உங்கள் கர்வத்தை கப்பல் கவுராப்பில் கவுக்க போகிறேன் பாருங்களேன் உங்கள் கண்ணால் என்று சொல்லிவிட்டு செப்பு குடத்தை இடுப்பில் வைத்து கொண்டு ஒரு தழுக்கு காட்டி விட்டு மடமிடவென்று சென்றாள் கதிஜா. காசிமுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் அப்படி அவள் பேசினாள் என்று புரியாது கலங்கி நின்றான். செவியில் செருகியிருந்த துண்டு பிடி எடுத்து பற்ற வைத்து காரமான புகையை நெஞ்சு எரியும்படி உள்ளே இழுத்தான். மறுநாள் மருண்ட விழிகளுடன் கிணற்றடியில் நின்ற கதிஜாவை கண்ட காசிம் கலகலத்து போனான். கதிஜா, என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க என்று பேச்சை தொடங்கினான் சஞ்சல உள்ளத்துடன். சொல்லிட்டா உடனே கிழிச்சிடுவீங்க என்று சல்லென்று விழுந்தாள் கதிஜா. விஷயத்தை சொல்லேன் என்றான் தனிந்த குரலில் அவளது திடீர் தாக்குதலை சமாளித்து கொண்டு. நேற்று ராத்திரி பெரிய கூத்து நடந்துடுச்சு. என் உசிரே போயிருக்கணும். நாகூர் ஆண்டவர் தான் கை கொடுத்தாரு. என்ன நடந்துச்சு அதை முதல்ல சொல்லேன். ராவு 8 மணி இருக்கும். நிலா பால் போல காஞ்சிச்சு. விராலு மீன் 2 வாப்பா கொண்டாந்து இருந்தாரு. அதை கழுவ தண்ணி இல்லைன்னு குடத்தை எடுத்துக்கிட்டு தன்னந்தனியா இங்க வந்தேன். நீங்க அப்ப இல்லை. அந்த கொய்யா மரத்துக்கிட்ட வந்துட்டு இருந்தேன். குட்டி எங்க போறேன்னு மரத்து மேலேருந்து ஏதோ கூப்பிட்டுச்சு. அங்க திரும்பி பார்த்தா என்ன சொல்லுவேன், ஒரு குட்டி சைத்தான் கால் மேல கால் போட்டுக்கிட்டு அந்த கிளையில உட்கார்ந்து இருந்துச்சு. அப்புறம் காசிமாயை பிளந்த வண்ணம் அசைவற்று நின்றான். அது தாடியை உருவிக்கிட்டு என்னை பார்த்து சிரிச்சிச்சு. குடத்தை துபக்குன்னு கீழே போட்டுட்டு அல்லா அல்லான்னு உசுர பிடிச்சிட்டு கொண்டாள் கதிஜா. நீ சொல்றது தமாசா இருக்கு. குட்டி சைத்தான் தாடி உருவச்சு உன்னை கூப்பிட்டுச்சு. நானும் பிறந்த முத இங்கே தான் இருக்கேன். அப்படி ஒன்றும் நான் பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை என்றான் காசிம் வியப்பும் சந்தேகமும் கலந்த தோணியில். நான் சொல்றது பொய்ன்னு நினைச்சிட்டீங்களா? இதோ பாருங்களேன், குடங்கூட நசுங்கி இருக்கு என்று சொல்லி குடத்தில் இருந்த சொட்டையை சுட்டி காட்டி விட்டு அந்த கொய்யா மரங்கிட்ட கூட போவாதீங்க சொல்லிட்டேன் என்று எச்சரித்தாள். ஏதாவது குரங்கியோ கோட்டானையோ கண்டு கதிஜா பயந்திருக்க வேண்டும் என்று எண்ணினான் காசிம். கொய்யா மரத்திடம் சென்று அவள் சுட்டிக்காட்டிய கிளையின் மீது ஏறி 2 கொய்யா கனிகளை பறித்து வந்து அவள் வாயில் திணிக்க வேண்டும் என்று உள்ளூர தீர்மானித்து லேசாக சிரித்து கொண்டான். சரி, நீ இங்கே இரு. அந்த குட்டி சைத்தானம் பிடித்து தரன்னு இழுத்துக்கிட்டு உன் முன்னால கொண்டு வரேன் என்று சொல்லி கொய்யா நெருங்கியவுடன் எதிர்பாராத விதமாக வாதுமை இலைகளினால் நேர்த்தியாக மூடி வைக்கப்பட்ட பள்ளத்தில் தடால் என்று வீழ்ந்தான். கலகலவென்று உறக்க சிரித்த கதிஜாவை கண்டதும் அவன் முகம் குபீரென்று அவமானத்தினால் வெளுத்து விட்டது. ஒருவாறு சமாளித்து கொண்டு எழுந்து கதிஜாவை நோக்கி வேகமாக சென்றான். கதிஜா விடத்தை விட்டு ஓட அவன் துரத்த இறுதியில் கதிஜாவின் தாவணியின் தலைப்பு அவன் கையில் சிக்கிக் கொண்டது. மறுகணத்தில் அவன் அணைப்பில் சிக்கிக்கொண்டு தத்தளித்தாள் கதிஜா. வேடிக்கையா பண்ற என்று சொல்லி அவள் கன்னங்களையும் காதுகளையும் மனங்குளிர நன்றாக திருகினான். குழி தோண்டி வஸ்தாத் இந்த குட்டியிடம் ஏமாந்துட்டாரா இல்லையா என்று இடித்து கூறி உறக்க சிரித்தாள் கதிஜா. நீ செஞ்ச வேலைதானா இது என்று சொல்லிக்கொண்டே பிடியை சற்று இறுக்கினான். வழி பொறுக்காமல் கதறினாள் கதிஜா. அதெல்லாம் நடக்காது. நீ என்னை கட்டிக்கிறேன்னு சொன்னாதான் நான் விடுவேன். சொல்லு சொல்லு என்று சொல்லிக்கொண்டே அணைப்பை ஆலிங்கனமாக மாற்றிவிட்டான் காசிம். கட்டிக்கிறேன் சம்மதம் என்று லஜ்ஜையும் வலியும் தாங்காமல் கதிஜா சொன்ன பிறகுதான் அந்த புலியிடமிருந்து அந்த ஆட்டுக்குட்டி பிழைத்தது. அந்த ஒரு சம்பவம் அவன் இருதயத்தில் நிலைத்து நின்றது. நெடுமூச்சு உடலை உலுக்கிக் கொண்டு வெளிக்கிளம்பியது. கண்களை மெல்ல திறந்தாள் அவள். சுற்றிலும் பார்வை செலுத்திவிட்டு சோகமே உருவெடுத்தாற் போல் விட்டிருந்த தன் கணவனை அன்புடன் பார்த்தாள். நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா என்றால் நீண்ட பெருமூச்சு விட்டு கொண்டு. ஆமா கதிஜா, நீ பேசி உடம்பு அலட்டிக்காத என்று பதிலளித்து விட்டு கண்ணிமைகளை மூடிக்கொண்டாள். எப்போவோ நடந்த சங்கதி ஒன்று விடாம கனா போல என் நினைவுக்கு வந்துச்சு என்றாள் கதிஜா அவனை உற்று பார்த்து கொண்டு. காசிம் மௌனம் சாதித்தான். மேலும் தொடர்ந்தாள் கதிஜா. குழியிலே தள்ளி உங்களை ஏமாத்தினேனே அந்த காலத்துல ஞாபகம் இருக்கா? அப்ப நடந்த அந்த கதை இப்ப நடக்கிறாப்புல என் மனசுல தெரிஞ்சிச்சு.
இதை கேட்டதும் காசிமுக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் தன் செவிகளை நம்ப முடியவில்லை. அட, கொய்யா மரத்துக்குள்ளேயே பத்தியா பேசுற நீ என்றான், விழிகள் வெளியே வந்து விடும்படி. ஆமாங்க, அதுதான் என்றால் அவன் சாந்தமாக, லேசான புன்முறுவல் அதரங்களில் தவள. கதிஜா, அதைத்தான் இப்போது நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீயுமா? உங்க மனசு என் மனசு ஒன்றும் இல்லையா? இத்தனை வருஷம் கூடியிருந்து இது உங்களுக்கு தெரியலையா? எத்தகைய உண்மை அது என்று எண்ணினான் காசிம். அவன் கன்னங்களை ஆசையுடன் வருடினாள் கதிஜா. உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒன்று சொல்லணும்னா ஆசை இருக்கு. சொல்லு கதிஜா என்றான் பாசம் பொங்க. அந்த ஆசையை நீங்க பூர்த்தி செஞ்சிடணும், செய்றீங்களா என்றால் ஆவல் நிறைந்தவளாய். கட்டாயம் செய்வேன். எப்பனாச்சும் மறுத்தேனா? நான் என் மனசுல இருக்கிறத சொன்னா உங்களுக்கு பிடிக்காது. இருந்தாலும் நான் சொல்லத்தான் போறேன். என் நாள் கிட்ட வந்துடுச்சு. இனிமே நான் பொழைக்க மாட்டேன். இது நிசம். இந்த மாதிரி பேசாத கதிஜா. உங்களுக்கு என்ன தெரியும்? என் நேரம் எனக்காக வாசல்ல காத்துட்டு கிடக்கு. சும்மா இப்படி பேசி என் மனசை மாட்டாத. உன் ஆசையை சொல்லு. ஏதோ வந்துட்டேன். உங்களை ஏமாத்தி பள்ளத்துல தள்ளி வேடிக்கை பண்ணித்தானே நான் நிக்கா பண்ணிக்கிட்டேன் இல்லையா? அதுக்கு இப்ப என்ன சொல்றேன் இருங்க. என்ன போலவே நீங்களும் ஒன்று செஞ்சிடணும். அது நீங்க பண்ணிட்டா என் உசுறு நிம்மதியா போயிடும். சொல்லு கதிஜா என்றான் அவன் தழுத்தழுத்த குரலில். உங்க கையால நல்ல குழி ஒன்று தோண்டி அதுல உங்க கையால என்னை புதைச்சிடுங்க. மாட்டேன்னு சொல்லாதீங்க. இந்த ஆசை ரொம்ப நாளா என் மனசுல இருக்கு. கதிஜாவின் சொற்கள் காசிமின் இருதயத்தை துளைத்து விட்டன. கதிஜா, நான் என்னத்த சொல்ல போறேன் என்று ஜீவனற்ற தோணில் சொல்லி, கதிஜா, நீ என்னை விட்டுட்டு போயிட்டா என்னை யார் கவனிக்க போறாங்க? என்னை தவிக்க விட்டுட்டு போகாத கதிஜா, என்னையும் உன் கூடவே அழைச்சிட்டு போயிடு என்று அலறினான். கதிஜா மிகுந்த கனிவுடன், நேரத்தை கழிக்காதீங்க. சட்டுன்னு போய் நான் சொன்ன வேலையை பாருங்க. இப்பவே நீங்க குழி தோண்ட ஆரம்பிச்சா தான் நல்லது. நீ உசுறு போன அப்புறம் நீங்க ஒன்றும் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மனசு ஒத்துக்காது. சீக்கிரம் கிளம்புங்க. என் ஆசையை பூர்த்தி செஞ்சிடுங்க. என்னை இந்த கடைசி நேரத்துல ஏமாத்திடாதீங்க என்று சற்று ஆவேசத்துடன் அவன் கரங்களை பற்றி கொண்டு குலுக்கினாள். அவள் சிரம் அவன் மடியிலிருந்து நழுவி ஓலைப்பாயில் சறுக்கி விழுந்தது. எழுந்து நின்றான் காசிம். கதிஜாவின் முகத்தை வெறித்து பார்த்தான். பரணில் கிடந்த துண்டை அவள் மீது போர்த்தினான். மண்வெட்டியை தோளில் எடுத்து வைத்து கொண்டான். குடிசை விட்டு வெளியே வந்தான். கொய்யா மரத்தை நோக்கி தள்ளாடிய வண்ணம் சென்றான். எந்த இடத்தில் ஒரு காலத்தில் தன் காதலினால் ஏமாற்றப்பட்டு பள்ளத்தில் வீழ்ந்தானோ, எந்த இடத்தில் அவள் உள்ளத்தை கவர்ந்து சம்மதத்தை பெற்றானோ, அதே இடத்தில் அவன் நடை நின்றது. மண்வெட்டியை உயரே தூக்கி யா அல்லா என்று உரக்க கத்தி தரையில் வீழ்த்தினான். அவன் கரங்களும் கண்களும் அந்த பணியில் ஈடுபட அவள் உள்ளத்தில் சிந்தனை மேகங்கள் திரள ஆரம்பித்தன. 30 வருஷங்களா இன்னல்களிலும் இன்பங்களிலும் பங்கெடுத்து கொண்டு கனிமொழிகளுடன் சிரித்த முகத்துடனும் இல்வாழ்க்கை நடத்திய தன் துணைவியை தன் கைகளினாலேயே குழி தோண்டி அடக்கம் செய்யும்படி விதி நிர்ணயித்து விட்டதே என்று அவன் எண்ணியதும் ஓ என்று கதறினான். மண்வெட்டி அவன் பிடியிலிருந்து நழுவி தரையில் வீழ்ந்தது. நூற்றுக்கணக்கான சவங்களை புதைத்த அவனுக்கு அப்பொழுதுதான் மரணத்தின் கொடூரம் புலனாயிற்று. குழி குழியாக வெட்டி பிணம் பிணமாக புதைத்த வாழ்நாளில் ஒரு தடவையாவது அழாத கண்கள் அந்த ஒரு கணத்தில் அழுதுவிட்டன. அவன் விழிகள் சுழன்றன. பெருத்த ஓசையோடு சண்டாமிரதம் தன் முன் உருவாகி அவ்விடத்தை கார் இருளாக செய்வது போல் அவனுக்கு தோன்றிற்று. சமாதிகள் கல்லறைகள் யாவும் அந்த சண்டாமிரதத்தில் நிலை பெயர்ந்து கவிழ்வன போல் அவனுக்கு பட்டது. அவன் உடல் முழுவதும் வேர்த்துவிட்டது. படபடக்கும் மார்பை கைகளினால் இறுக அழுத்தி கொண்டு தன் குடிசையை நோக்கினான். ஒளி மிகுந்த சுடரென்று குடிசையிலிருந்து வெளிக்கிளம்பி ஒற்றையடி பாதையில் நெளிந்து சென்று கிணற்றை சுற்றிவிட்டு செல்வதை காண்பது போல் ஒரு பிரமை அவனுக்கு ஏற்பட்டது. அதை தொடர்ந்து செல்ல அவன் எத்தனித்ததும் அவன் கால்கள் தடுமாறின. தரையில் வீழ்ந்தான். மண்ணில் சாய்ந்த அவன் அதற்கே உரியவனாகி மவுத் என்ற மீளா நித்திரையில் ஆழ்ந்து விட்டான். லைலா மஜ்னு, ஷரீன் பர்காத் கவிஞர்களின் கற்பனைக்கு கருவூலங்களாக அமைந்து விட்டார்கள். அதே பிரிவில் கலந்த இந்த காதலர்களின் கரடு முரடான 2 கல்லறைகள் எவரும் கேட்பாரற்று காலத்தை கடந்து நின்றன.